ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு HVAC அப்படிங்கிற ஒரு கேரியர் பாத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணலாமா? அப்படி சூஸ் பண்ணால் அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதில் எது மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஃபியூச்சர் ஸ்கோப் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 4 டைப்பாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து நான் எப்படி இந்த ஃபீல்டில் வந்தேன், என்னோடய ஜேர்னி எப்படி இருக்கும். இன்னொன்று HVACயில் வந்து என்னென்ன மாதிரி ஸ்கோப்லாம் இருக்குது அப்படிங்கிறது. தேர்டு வந்து HVAC ஜாப்ஸ். இதில் வந்து நான் வந்து சென்னையில் வந்து எப்படி ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபோர்த் வந்து இந்த ஃபீல்டில் HVACயில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஜேர்னியை பற்றி நான் சொல்கிறேன். என் பேர் வந்து கண்ணாசன். நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, அஸ் யூஸ்வல் வழக்கம் போல தான். இந்த மாதிரி ரிலேட்டிவ் சொன்னாங்க அப்படின்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஃபீல்டு வந்து எங்கள் அங்கிள் ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி HVACன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் தான், ஃபியூச்சரில் ஏசி இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லி இன்ஸ்பயர் ஆகி நானும் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தேன். அப்போ நிறைய பேர் போட்டிருந்தாங்க கேரியர் பார்த்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நானும் அப்படிங்கிறத மாதிரி சென்னையில் நானாக வேலை தேடி வந்துட்டேன். வந்து இதில் நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பட்டு ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். கரண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இப்படி தான் என்னோடய கேரியர் பார்த்து போயிட்டுருக்கு. இதில் வந்து நான் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கஷ்டப்பட்டேன், இதை எப்படி கற்றுக்கலாம், இதில் நல்ல க்ரோத் இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோஸில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HVACயோட ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஏசி தான் ஃபுல்லாகவே. இப்போ வீட்டுக்கு வந்து ஸ்பிட் ஏசி இது தான் மாட்டுவோம், சின்ன சின்ன ஏசி மாற்றுவோம், 1 டிஆர் 2 டிஆர் அப்படிங்கிறது. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 டிஆர் 100 டிஆர் அந்த மாதிரி போடுவாங்க. அதுக்கு வந்து தனியாக பார்த்தீங்கன்னா ஏசிக்கு ஏஹெச்யூ அப்படிங்கிறதுக்கே தனியாக ரூம்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம HVAC இன்ஜினியராக கேரியராக சூஸ் பண்ணலாமா அப்படின்னா, ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கா அப்படின்னா நல்ல ஸ்கோப் இருக்குது. நம்ம ஊரில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. கல்ஃப் கண்ட்ரியில் நல்ல ஸ்கோப் இருக்குது. அதில் வந்து UK இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் நம்ம வந்து இங்கே கூலிங் யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து கூலிங் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது அந்த ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், டிராஃப்ட்ஸ்மேனாக இருக்கிறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, எஸ்டிமேஷனாக இருக்குது, இது மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ் இருக்குது. ரிவிட் மாடலர் இருக்குது, பிம் மாடலர், இந்த இத்தனை ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீல்டில் வரீங்க அப்படின்னா, எதுக்கு நம்ம சூஸ் பண்ண போகிறோம், எந்த இதில் சூஸ் பண்ண, ஏன்னா ஒரு நேரத்தில் நம்மளால் ஒரு வேலை தான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னா சம் இயர்ஸ் ஆகும். ரொம்ப டெவலப் பண்ணுறதுக்கு இதாகும். ஃபஸ்ட்டு ஒரு இதை தான் சூஸ் பண்ணணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஐடியாவும் இல்லாமல் வேலை கிடச்சா போதும் அப்படின்ட்டு வேலை பார்த்து ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸில் வேலை பார்த்தேன், ப்ராஜெக்டில் வேலை பார்த்தேன், இப்போ டிசைனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டிராஃப்டிங்கில் இருந்தேன், இப்போ டிசைனிங் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய இது பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ டிசைனில் இருந்து இப்போ நான் வந்து ப்ராஜெக்டில் இருக்கேன். இப்போ டிசைனுக்கு மாறணும் அப்படின்னு மூவ் பண்ணணும்னு நினச்சோம்னா, இப்போ அதர் கம்பெனி மூவ் பண்ணும்போது டிசைனில் போனோம் அப்படின்னா டிசைனுக்கு உங்களை ஃப்ரெஷராக தான் எடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக வைக்க மாட்டாங்க. அதனால் கேரியர் பார்த்தா வந்து ஃபஸ்ட்டே உள்ளே வரோன்னா நம்ம சூஸ் பண்ணிடணும், எதில் போக போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு வரணும். செகண்ட் ஆஃப் ஆல் HVAC ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஆனால் சேலரிஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லெவலில் வர முடியாது. இந்த இதில் வந்து ரொம்ப 8,000 10,000 12,000 அப்படி தான் கொடுப்பாங்க. நான் வந்து இப்போ வந்து சென்னையில் வந்து எப்படி இந்த ஃபீல்டில் ஜாப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, HVAC இன்ஜினியருக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியுமா, எண்ட் ஆஃப் தி டே நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்காண்டி தான் நம்ம வேலை பார்க்குறோம். இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. எனக்கு என்ன பயம்னா, நான் இந்த வீடியோ மேக் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு கூட கன்னியாகுமரிக்காரர் ஒருத்தர் கூட ரீசெண்டாக HVAC ஜாப் போட்டிருந்தார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க. அதில் வந்து உங்களுக்கு கேரியர் டெவலப்மெண்ட் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். மேபி அவங்க சைடில் அவர் என்ன மாதிரி ஃபீல்ட் ஒர்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ்லேயும் நான் இருந்து பார்த்துருக்கேன். அங்கே வந்து ரீடிங் எடுக்கிறதா இருக்கும், சில்லர் ரீடிங் எடுக்கிறது. இப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ ரீடிங் எடுக்கிறது, சம்திங் இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கேரியர் ஒன்றும் இதாக இருக்காது. ஐடி கம்பெனி மாதிரிலாம் இதில் வேலை இருக்குது. ஐடி கம்பெனியில் வேலை இருக்குன்னா அவர் வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தார். அங்கேயும் நமக்கு மெயின்டெனன்ஸ் தான். காலையில் 8 மணிக்கெலாம் போயிட்டு ஏஹெச் ஆன் பண்ணணும், அது ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா இது பண்ணணும். அதுக்கு வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க, அவங்க வந்து அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து சென்னையில் வந்து என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து கன்சல்டன்ட், கான்ட்ராக்டர் 2 ஜாப்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் கம்பெனிஸ் இதெல்லாம்.
நீங்கள் எப்படி ஜாப் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வந்து இத்தனை கம்பெனிஸ் இருக்குது, இதை பார்த்துங்க. இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்து கம்பெனியில் யாராச்சும் ஒர்க் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பார்த்து கால் பண்ணி பேசி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் கம்பெனிஸ் இருக்குது. இது வந்து கன்சல்டன்ட் கம்பெனிஸ் வந்து டிசைனிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் கம்பெனிஸும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இத்தனை கான்ட்ராக்ட் கம்பெனிஸ் இது வந்து நான் ஒரு 20 தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது சென்னையில், அவ்வளோ கம்பெனி இருக்குது. ஆனால் இதில் வந்து சேலரி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும், ரொம்ப எதிர்பார்த்த லெவலுக்கு இருக்காது. நான் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த டிவிஎஸ், ராயல் என்ஃபீல்டு இது மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் இந்த கேரியர் வந்து பெட்டர் சூஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப அலவன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னா ஸ்டார்டிங் 15,000 18,000 கொடுப்பாங்க சேலரி. அது போக 2 டைம்ஸ் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ரூம் சில கம்பெனி பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் கையில் சேவிங்ஸ் தாராளமாக நிற்கும் இந்த மாதிரி ஜாப் போனீங்கன்னா. ஆனால் அதில் வந்து இப்போல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா பாண்ட் எப்படின்னா ஒரு ஸ்கீம் மாதிரி வந்துருச்சு. 1 year 2 year வச்சுட்டு அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. திரும்ப வேறு கம்பெனி போனீங்கன்னா நீங்கள் இதே சேலரியிலேயே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சடன் க்ரோத்தும் இருக்காது, அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சில பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இன்னும் சம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்பெனி கிடச்சி இது பண்ணால் கூட உங்களுக்கு பெட்டர் க்ரோத் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் ப்ரொடக்ஷனில் சும்மா மெட்டீரியல் எடுத்துகிட்டு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறேன், இங்கே எடுத்த பொருள் அந்த இடத்துல வைக்கிறேன், இந்த மாதிரி வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே ஜாப்ஸ் வந்து அவ்வளோவா கேரியர் க்ரோத் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த இதில் வந்து இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டே டு டே வந்து எவ்வளோ வெயில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, எவ்வளோ ஸ்கோப் ஏசிக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது, பெட்டராகவே இருக்குது. ஆனால் ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸுக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் க்ரோத் ஆகணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கோர் ஃபீல்டு தான். ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும். இயர்லி நான் அதிகபட்சம் சேலரி வாங்கினவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னா, ப்ராஜெக்ட்டில் ஒரு சீனியர் மேனேஜரை பார்த்துருக்கேன். அவர் 1 lakh வாங்கினார், 1,20,000 சம்திங், 1 lakh நியர்பை வாங்கினார். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 years எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஜெக்ட்டில். கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ஒரு 20 years ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும், அவருக்கு 50-60 வயசு இருக்கும். இங்கே வந்து கடைசி காலத்தை ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் செலவுக்கு இது ஓகேவாக இருக்குது. இப்போ டிசைன்லேயும் பார்த்துருக்கேன், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள் தான் என்னை ஒரு 1 year 90,000 1 lakh சம்திங் வாங்குறவங்களையும் பார்க்குறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் டெவலப் பண்ணி இது பண்ணுறீங்களோ அப்போ தான் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இப்போ ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் யூஸ்வலாக ஒர்க் கல்ச்சரு எல்லாமே கஷ்டமாக இருக்கும், ஒர்க் கஷ்டமாக இருக்கும், மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அதுவும் இதே மாதிரி அதே தான் இதுலேயும். ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் டைமிங் இருக்காது. இப்போ ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் போவேன், ஒர்க் போகிற மாதிரி இருக்கும், சைட்டு போகிற மாதிரி இருக்கும், நைட் 10 மணிக்கு மெட்டீரியல் வரும், இன்னும் இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். டைமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் ரியாலிட்டி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி கன்சல்டன்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அதிகமாக இருக்க நமக்கு வந்து டைமிங் இருக்காது. ஒரு ஐடி கம்பெனியில் கிடைக்கிற வந்து ஒரு சாட்டர்டே சண்டே ஆஃப், அந்த இது மாதிரி டைம் அலவன்ஸ் வந்து நமக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதே ஃபீல்டில் நல்ல ஹை க்ரோத்தில் இருக்கணும் ப்ரோ, ஐடி மாதிரி நானும் சேலரி வாங்கணும், 2 நாள் லீவ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரிவிட் மாடலராக சூஸ் பண்ணுறது தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ரிவிட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஊரில் வேலை கிடைக்காது. இப்போ இதில் வந்து கன்சல்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லோக்கல் இந்தியன் சென்னை கம்பெனி தான். இதில் சில இது மட்டும்தான் கல்ஃப் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்களும் இந்தியன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாட்டர்டே சண்டே பெட்டராக லீவ் விட மாட்டாங்க மெஜாரிட்டியாக. ஒன்று சாட்டர்டே பேங்க் மாதிரி ஃபஸ்ட் வீக் 3rd வீக் ஒர்க்கிங்னா அப்புறம் 2nd 4th லீவு இந்த மாதிரி இருக்கும். சில நாள் நான் ஒர்க் பண்ண கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஆஃப் டே ஆஃபீஸ் இருக்கும். ஆனால் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டே எப்படியும் உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரி வேலை தான் இருக்கும். நீங்கள் ரிவிட்டை வந்து கேரியர் பார்த்தா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிவிட் பிம் மாடலர், எம்இபி மாடலர் அப்படிங்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி கம்பெனி மாதிரி ஒர்க் கல்ச்சர் இருக்கும். ஆனால் அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஜாப் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்படி அதில் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கன்சர் சொல்யூஷன் திருச்சி சென்னையில் இருக்குது, ஜேஎஸ்சி இப்போ மதுரையில் பினாக்கிள் இன்ஃபோடெக்னு இருக்குது, இது மாதிரி கம்ஃபோடெக்கு, M3 டெக்னு இப்போ இருக்குது, இந்த சம்திங் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது. அவங்களே இது பண்ணிட்டு ஆனால் அவங்க வந்து 2 years 3 years பாண்டு போடுவாங்க, ஃபுல்லாக கல்ஃப் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இடத்துல ஆனால் பாண்டு வந்து கொஞ்சம் உங்கள் சாய்ஸ் தான், போகலாமா வேண்டாமாங்கிறது. அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் பாண்டு போட்டாலும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக போக ஈஸியாக க்ரோத் ஆகிற மாதிரி இருக்கும்.
ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அடுத்து கல்ஃப் போகிறீங்க, அப்ராட் எதுவும் ஜாப் ட்ரை பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் growth வந்து தாராளமாக அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ கன்சல்டன்ட் கான்ட்ராக்ட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ரொம்ப பெரிய டிஃபராக இருக்கும். இன்னொன்று நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும் தான் இதில் ஃபினான்ஷியலாக growth ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு ரியாலிட்டி என்னன்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க விட மாட்டாங்க. சீனியர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நினச்சா கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் நிறைய சீனியர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்களாம் மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாங்க, நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், கற்றுக்கிட்டு நீ என்னையோட அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு ஓடிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. யாரும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளாம் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறோமோ கற்றுக்கிட்டா நம்ம கம்பெனியில் டிமாண்ட் பண்ணலாம். இவனுக்கு இவ்வளோ சேலரி வேணும் டிமாண்ட் பண்ணி அடுத்தடுத்து ஸ்விட்ச் பண்ணலாம். இன்னொன்று கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும்னு நினைக்கிறேன் இந்த ஃபீல்டில் வந்து. நம்ம சென்னையிலே லோக்கல்லே வந்து ஜாப் ட்ரை பண்ணி இங்கே சர்வே பண்ணுற பட்சத்தில் தமிழ் கிளைண்ட்ஸ் தான் இருப்பாங்க, நம்ம மேனேஜ் பண்ணி ஓட்டலாம். இன்னொன்று நம்ம அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவல் டெவலப் பண்ணணும். பெங்களூர் சைடு நல்ல growth இருக்குது, நிறைய எம்என்சி கம்பெனிஸ் இருக்குது, சென்னைஸ்லேயும் இருக்குது. அந்த இதுலேயும் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப தேவைப்படும். இப்போ பினாக்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா சேலரி growth நல்லாயிருக்கும், பாண்டு போடுவாங்க. ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேரெக்டாக ஆஃப் கேம்பஸ் எடுக்க மாட்டாங்க, ஆன் கேம்பஸ் டேரெக்டாக காலேஜ்லேயே போய் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி போனால் தான் உண்டு. நீங்கள் வந்து இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணலாமா இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்கள் ஓன் ப்ரிஃபர் தான். சம்திங் இதை விட நான் இல்லை ப்ரோ நான் வந்து ஃபினான்ஷியலாக உடனே க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறேன், சடன் க்ரோத் எனக்கு தேவைப்படுது, ஸ்லோ க்ரோத் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு தோணும் சில பேருக்கு. ஆனால் அதான் ரியாலிட்டி. இப்போ என் கூட கேரி ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து நான் இந்த ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணேன், நானும் சேலரி எனக்கு ரொம்ப க்ரோத் கம்மியாக தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐடியில் போனாங்க பாதி பேர், 40,000 50,000 சேலரி ஹைக்கில் போயிட்டாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நான் ஒன்றும் அதே இடத்துல திரும்ப ரொம்ப ஸ்டார்டிங் லோ லெவல்லே தான் இருக்கேன். எனக்கு கீழே இன்னும் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு 2 இயர்ஸ் சிஎன்சி ஆப்ரேட்டராக போயிருக்கேன், என்டிடி படிச்சுட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறது. ஆனால் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 2 நேரம் சாப்பாடு போட்டுருவாங்க, செலவு மிச்சம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ப்ரொடக்ஷன் கம்பெனி விட்டு வெளியில் வர மாட்டாங்க. நீங்கள் வந்து அதை மட்டும் யோசிச்சுக்கணும். ஃப்யூச்சர் வந்து நல்லா க்ரோத் இருக்குதா அந்த ஃபீல்டில், க்ரோத் இல்லாமல் இல்லை. ஆனால் ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்து தான். நீங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு சடன் க்ரோத்து போக முடியாது. எடுத்தோன்னே 30,000 40,000 அப்படி போக முடியாது. ஒரு 50,000 60,000 சேலரியில் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சீனியர்ஸ்லாம் பார்த்தோன்னா மினிமம் 10 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க 40,000 50,000 மேலே வாங்குறாங்க. அதை பார்க்கும்போதும் ஒரு பயமாகவும் இருக்குது, இது வந்து ஒரு பெட்டர் க்ரோத் தானா அப்படின்னு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஃபினான்ஷியல் மணி தான் மேட்ரு. நீங்கள் வந்து இதே ஃபீல்டில் நான் இல்லை ப்ரோ டெவலப் பண்ணணும்னு நினச்சேன், ஃபினான்ஷியல் டெவலப் பண்ணுங்கள், நீங்கள் ரிவிட்டில் போய் ட்ரை பண்ணி அப்படி போகிறது பெட்ரு. நீங்கள் டிசைன் இது மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் எடுக்கும், நீங்கள் சேலரி க்ரோத் ஆகுறதுக்கு கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. இது போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஃபீல்ட் சம்மந்தமாக டவுட் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இது யூடியூப் வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.